நிறையா நபர்களுக்கு எழக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நிறையா பேருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, மாந்திரீகத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. எந்திரத்த எழுத ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கு சித்தி ஆகலை, எனக்கு இன்னும் திதி ஆகலை, எனக்கு இன்னும் சாமி தரிசனம் கிடைக்கல, எனக்கு இன்னும் சித்தி ஆயிடுச்சா ஆகலையான்னு தெரியலை. பல குழப்பம், பல ஏமாற்றம், பல தடங்கல், பல தடைகள். நம்ம இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, நம்மளுடைய பொறுமையின்மை, நிதானம் இன்மை தான் காரணம். இப்போ ஒரு அடிப்படை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு காரண காரியங்கள் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ ஊருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் என்ன காரணம்னா, முதல்ல எல்லா விதமான தடைகளையும் தீர்க்கக்கூடியவர் கணபதி. அவர் இல்லாம மத்த எல்லா தெய்வங்களும் உள்ள வைக்க மாட்டாங்க. ஏன்னா, ஒரு தெய்வம் ஒரு ஆக்ரோஷமா இப்போ ஒரு காளி கோயில் இருக்கு. அந்த காளி கோயில்ல கடை வெட்டுறாங்க. ஏதோ ஒரு விபரீதங்கள் நடந்துருச்சு. அந்த ஆலயத்துல ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா, அந்த காளியோடைய ஆக்ரோஷனத்த கட்டுப்படுத்தக்கூடியதும், அந்த இடத்துல வேற எந்த விதமான விவரங்கள் நடந்துடாம அந்த காளியோட உக்கிரங்கள் அதிகமாயிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிள்ளையார் கோயில் வைப்பாங்க. இல்ல ஒரு முனிசாமி கோயில் இருக்கும், இல்ல சொல்லமலை சாமி கோயில் இருக்கும். அவங்களுடைய உக்கிரங்கள், விகாரங்கள் அதிகமாயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளையார் கோயில். அத்தனை தடைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தெய்வமே மூலக்கடவுள் கணபதி. நாம எல்லாம் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு மாந்திரிகம் படிக்கணும் பண்ணோன்னே நெனச்ச உடனே என்ன பண்ணிடுறோம், காளி, கருப்பசாமி, மாடன், தூமாவதி தாயார், பகலாமுகி, எச்சினி, ஆ நம்ம ஏதாவது மந்திரம் படிக்கணும்னு நெனச்சோம்னா காதுல சொல்லிரணும். நம்மட்ட நேர்ல பேசிரணும். மோகினி எடுத்துக்கிட்டா நம்ம உடனே நம்ம கண்ணு முன்னால பார்க்கணும். அவங்க பண்ணுவாங்கன்னு தவறான சிந்தனை, தவறான கண்ணோட்டம். மாந்திரிகம் தவறான எண்ணத்துல போய்க்கிட்டு இருக்கு. சில பேர் என்ன பண்ணணும்னா, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சில மந்திரங்கள் இதுதான் மந்திரம்னு சொல்லுங்கன்றாங்க. அவங்க வாழ்க்கையில பல விதமான இதுகள கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. தவறு. அவங்களோட குடும்பத்தோட சேர்த்து அது குலநாசம் பண்ணிவிடும். அந்த வருது அப்படின்னா, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு கணபதி மந்திரம். இப்போ நான் ஒரு 3 பதிவு குடுத்துருக்கேன். இந்த 3யும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எந்திர பிராண பிரதிஷ்டை மந்திரம், மந்திர பிராண பிரதிஷ்டை மந்திரம், எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி, தேவத பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய மந்திரங்கள். அதுக்கப்புறம் தான் படிப்படியா போகணும். இப்போ இந்த கணபதி நீங்க இது பண்ணும்போது உங்களுக்குள்ள சர்வ விதமான தடங்கள் இதாயிடும். அதுக்கப்புறம் கெட்ட அவுக்கிறது, கெட்டு ஓடுறது, இந்த மந்திரங்கள் கொடுப்போம். அடுத்து தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய விதிமுறைகள், அடுத்து மையோட்டங்கள், இது பல விதமானதை நம்ம பதிவில் பார்க்க இருக்கோம். படிப்படியா போங்க. இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் தொடர்ந்து பயிற்சி எடுத்தீங்கனாலே, இன்னொருத்தருக்கு நீங்க சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அளவுக்கு நீங்க இருந்தீங்க. அதுக்கு முன்னால இடம், மண்ணு, மனம், வீடு, வாசல்னு லைஃப்ல உங்களுக்கு ஒரு பக்கம் தூக்கல ஆரம்பிச்சிடும். சரியான முறையில போனீங்கன்னா. இது நீங்க காளி அது இதுன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த தெய்வத்தோட உக்கிரத்த உங்களால தாங்க முடியாது. காம எண்ணங்கள் அதிகமா குடுக்கும். அந்த தெய்வங்கள் உங்கள்ட்ட வரும்போது பலவிதமான ஏன்னா இப்ப காளி வராங்கன்னா, காளியம்மா மட்டும் வரமாட்டாங்க. பக்கத்துல வேதாளங்க வருவாங்க, எச்சிகள் வருவாங்க, மோகினி ரூபங்கள் வருவாங்க. ஏன்னா அத்தனையும் கொண்டவ தான் தாய். அவ பின்னாடி இருக்கக்கூடியவங்களுடைய அந்த எண்ணங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த தியான மந்திரம், உப மந்திரம், குல மந்திரம்லாம் சொல்றோம். படிப்படியா வாங்க, நல்லதே நடக்கட்டும்.